அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையில கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. பல பாகங்களிலையும் மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையினுடைய அளவத்துகொட நினைக்கிறேன், அதாவது அக்குரண மாத்தள ஏரியா அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட சகோதரர்கள் சகோதரிகள் காணாமல் போயிருக்கிறார்கள். 10 பேருடைய ஜனாசாக்கள் மீட்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதே போன்று கம்பல உள்ளிட்ட பகுதிகளுடைய நிலைமைகள் இன்னும் நமக்கு கரெக்டாக தெரியலை. ஏன்னா நெட்வொர்க் மொத்தமாக கேன்சல் ஆகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு நாத்தாண்டிய மாதம்ப அந்த பகுதிகளில் ஒரு ஊர், அந்த ஊர் மொத்தமாக ஃப்ளட் ஆகி இருக்குது. அங்கே இருந்த மக்களுடைய நிலைமைகள் கான்டாக்ட் பண்ண முடியாமல் இருக்குது. அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா எல்லா இடத்துலையும் நெட்வொர்க் மொத்தமாக கேன்சல் ஆகுது, கரண்ட்டு கிடையாது, ஃபோன் சார்ஜ் கிடையாது, தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியலை. ஏர்ஃபோர்ஸஸ் தரக்கூடிய தகவல்களை மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இதனால் நிறைய சகோதரர்கள் பதட்டத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா தான் இந்த நிலைமையை லேசாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ந்து நம்மளால் முடிஞ்ச காரியங்களை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர்களை வெளியேற்றுவது, அதே போன்று அவர்களுக்கு தேவையான உணவுகள் காரியங்களை பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்மோடு இணைந்து செயல்படுகிற அத்தனை சகோதரர்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய நாளுக்குரிய காசா பற்றிய செய்திகளையும் நம்ம சுருக்கமாகத்தான் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து இந்த வேலையில் இருக்கிறத சகோதரர்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பது நம்ம தெரிஞ்சு கொள்ளுகிற ஒரு முக்கியமான விவகாரமாக இருக்கிறது. இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் வெஸ்ட் பேங்க்ல நப்லஸுக்கு அருகில் இருக்கக்கூடிய தம்முன் என்கிற நகரத்தில் 100க்கு மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகளை கைது செய்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த நகரத்தில் இருந்து 20 குடும்பங்களை அவர்களுடைய சொந்த வீடுகளில் இருந்து வெளியேற்றி அகதிகளாக்கி இருக்கிறார்கள். அந்த இடங்களை இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கிறது என்கிற கவலைக்குரிய அடாவடித்தனமான இந்த செய்தி வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் காசாவினுடைய பல பகுதிகளிலையும் வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக காசாவினுடைய கிழக்கு பகுதிகள் பைத்துலாஹியா, புரேஜ் அகதிகள் முகாம், அதே போன்று ரஃபா சிட்டி, கான் யூனிஸினுடைய கிழக்கில் இருக்கக்கூடிய கராரா, பானி ஜுலைஹா பகுதிகள், இந்த பகுதிகள் எல்லாம் இன்றைக்கு 100கணக்கான தடவைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை படுபயங்கரமாக நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து யுத்த நிறுத்தம் என்கிற பெயரில் இப்போ அவங்க பாரதூரமான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இன்றைய நாள் 29ஆம் தேதி சர்வதேச பாலஸ்தீனர்கள் தினமாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் யுத்த நிறுத்த மீறல்களில் கடுமையாக இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் யூனிசெஃப் நிர்வாக இயக்குனர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் காசாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குழந்தைகள் பசியினால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பசியை ஒரு நோயாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற நிலை மாறி இருக்கிறது. நமக்கெல்லாம் சுகரு, பிபி இந்த மாதிரி நோய்கள் ஏற்படும். தற்போது காசாவினுடைய பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு பசியே ஒரு நோய் மாதிரியான ஒரு நிலையாக மாறி இருக்கிறது. அதை தாண்டி உறைபனி வெப்பநிலைக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். கொட்டும் மழை, கடுமையான மழை, வெள்ளம். நம்ம நாட்டில் மழை வெள்ளம் நம்ம அப்படி ஒன்றிணைஞ்சு அரசாங்கமே களத்தில் நின்று காப்பாற்றுகிற வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மக்களை காப்பாற்றுறதுக்குரிய எந்த ஒரு விவகாரமும் கிடையாது. இருக்கக்கூடிய டென்ட் எல்லாம் கிழிந்து கந்தலாகி போயிருக்கிறது. குழந்தைகள் தூங்குகிறார்கள், தண்ணீரில் தூங்குறாங்க. தண்ணீரில் நமக்கு தூக்கம் வராதுன்றது தெரியும். ஆனால் அவர்கள் தூக்கம் மிகைத்து போன காரணத்தினால தண்ணீர்லேயே தூங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நினைச்சு கூட பார்க்க முடியலை. நமக்கு தற்போது இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கஷ்டமான நிலையோடு அதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு வெள்ளம் இந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்திருக்கிறது. அவங்களுக்கு அதோடு சேர்த்து ஆல்ரெடி யுத்தம் என்கிற ஒரு நிலையும் இருக்கக்கூடிய நேரத்தில் ரொம்பவே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு ஐரோப்பிய யூனியனுடைய அமைதிக்கான ஆணையாளர் ஈஜிப்டுக்கு போயிருந்த நேரத்தில் ஈஜிப்ட் ரஃபா பார்டர் வழியாக அவர் காசாவுக்குள் நுழைவதற்கு முயற்சி செய்தார். ஹாஜா ஹபீப் என்கிறவர், இவர் ஐரோப்பிய யூனியனுடைய அமைதிக்கான ஆணையாளராக செயல்பட்டு வருகிறார். ஆனால் எகிப்தில் இருந்து அவர் காசாவுக்குள் நுழைவதற்கு இஸ்ரேல் அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. யூரோப் யூனியனுடைய அமைதிக்கான ஆணையாளராக இவர் இருக்கிறார். அவருக்கே ஈஜிப்ட் வழியாக காசாவுக்குள்ள நுழைவதற்கு இஸ்ரேல் அனுமதி கொடுக்கவில்லை என்கிற அடாவடித்தனத்தை பார்க்க முடிகிறது. இஸ்ரேலுடைய
இராணுவத்தால் பாலஸ்தீன மக்கள் தினமும் கொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். யுத்த நிறுத்தம் என்பதே ஒரு வெற்று பேச்சாக இருக்கிறது என்கிறார் ஐரோப்பிய யூனியனுக்குரிய அமைதிக்கான ஆணையாளர் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் பர்கௌத்தி, மர்வான் பர்கௌத்தி, நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனத்தின் தேசத்தந்தையை போன்று பார்க்கப்படுகிறவர். இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சர்வதேச அளவில் அழைப்புகள் ஆரம்பித்திருக்கின்றன. எல்லோருமே இதை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு தி கார்டியன் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா மர்வான் பர்கௌத்தி காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் இணைத்த ஒரு அரசு, எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக யார் இருப்பார்னு சொன்னால் மர்வான் பர்கௌத்தி மட்டும்தான் இருக்க முடியும் என்கிற நிலையில தான் காசாவினுடைய தற்போதைய 2ஆம் கட்ட சமாதான பேச்சுக்களில் மர்வான் பர்கௌத்தி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வலுவாக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச அளவில் உலகளாவிய பிரச்சாரம் ஒன்று இது தொடர்பில் செய்யப்பட்டு வருகிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு தி கார்டியன் வெளியிட்டிருப்பது அல் ஜசீரா சுட்டி காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் ஆல்ரெடி 1000 நாட்களை தாண்டி மிகப்பெரியதொரு யுத்தம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடைபெற்று வருகிற போது ரஷ்யாவினுடைய கப்பல்கள் மேலே இன்னைக்கு திடீரென்று தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது உக்ரைன். அதுவும் துருக்கியினுடைய கடல் எல்லைகளில் பயணித்துக் கொண்டிருந்த ரஷ்யாவினுடைய கப்பல்கள் மேலே தான் தாக்குதல் நடத்திருக்காங்க. துருக்கியை பொறுத்தவரை ரஷ்யாவுக்கும் நண்பன், உக்ரைனுக்கும் நண்பன். ரஷ்யாவுக்கும் அவங்க ஆயுதம் விற்பாங்க, உக்ரைனுக்கும் அவங்க ட்ரோன்களை விற்பாங்க. இந்த நிலையில தான் உக்ரைன் இன்றைக்கு ட்ரோன் தாக்குதல் மூலமாக 2 ரஷ்யாவினுடைய எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இதுக்கு சொல்றது அவர்களுடைய ரஷ்யாவினுடைய ரகசிய கப்பல்கள்னு சொல்லுவாங்க. வேற வேற நாடுகளுடைய கொடிகளில் இந்த கப்பல்கள் பயணிக்கும். ரஷ்யாவுக்கான எண்ணெய் வியாபாரங்களை இந்த கப்பல் செய்கிறது. அந்த நிலையில தான் இந்த கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிறது. துருக்கிக்கும் இது ஒரு பெரிய இக்கட்டை உண்டு பண்ணியிருக்கக்கூடிய நிலையில தான் இதை தாண்டி இன்னொரு சம்பவம் நடைபெறுகிறது. ஆல்ரெடி காசாவிலேயே செய்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சமாதான ஒப்பந்தம் என்பது ஒரு முறையற்றதாக இருக்கிற நிலையில இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுவேலாவினுடைய வான்பரப்பை மூடுவதாக அறிவித்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, வெனிசுவேலாவுக்கு அப்பால் இருக்கக்கூடிய வான்வெளியில எந்த விமானங்களும் பறக்க அனுமதி இல்லை. இதை இன்னொரு நாடு செய்யக்கூடாது. இலங்கையினுடைய வான்பரப்பை இந்தியா மூடுறதாக சொல்ல முடியாது. சொன்னாலே அடாவடித்தனம் அர்த்தம். இப்படி இந்தியா இலங்கைக்கு சொன்னா அமெரிக்கா பொறுக்காது. அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? நீங்க யார் அதை செய்யறதுக்குன்னு எல்லாம் கேட்பாங்க. ஆனால் நான் செய்வேன்ங்கிறது தான் அமெரிக்காவுடைய செயல்பாடு. அந்த அடிப்பெல்லாம் வெனிசுவேலாவினுடைய இடதுசாரி ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நிக்கோலஸ் மதுரோவுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையில தான் நிக்கோலஸ் மதுரோவை ஆட்சியிலிருந்து வீழ்த்துவதற்காக வெனிசுவேலா மேல அமெரிக்கா ஒரு தாக்குதலை திட்டமிடுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை அவர் விடுத்திருக்கிறாரு. ஏன்னா இடதுசாரிகள் அமெரிக்காவுக்கு ஒத்து வராது. பொதுவாக சைனா, ரஷ்யா, ஒரு விதத்தில் பார்த்தா இலங்கையினுடைய அதிபரும் இடதுசாரி அதிபர் தான். ஆனால் அவங்க அந்த இடதுசாரி என்கிற 100% கொள்கையில் செயல்படாமல் யதார்த்தமாக அவங்க எப்படி இருக்குதோ அப்படின்னு நம்ம போய்க்கிறோம் மாதிரி போகிறதுனால அமெரிக்கா அவர்களுக்கு அந்த அழுத்தங்களை கொடுக்கறது கிடையாது. ஆனால் நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிராக கடுமையான தீர்மானமாக அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் விமானிகளுக்கு உடனடியாக இந்த வான்பரப்பை தவிர்க்கணும்னு அமெரிக்கா சொல்லி இருக்கிறது. ஏன்னா நாங்கள் போதைப் பொருள் கடத்துவதை நிறுத்துவதற்காகத்தான் இதெல்லாம் செய்கிறோங்கிறாங்க. ஆல்ரெடி வெனிசுவேலாவினுடைய கடல் எல்லைகளில் 20க்கும் மேற்பட்ட கப்பல்கள் மேலே அமெரிக்க கடற்படை தாக்குதல்களை நடத்தி 80க்கும் மேற்பட்டவங்களை கொன்றிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் ஓரிரு நாட்களுக்குள்ளாகவே வெனிசுவேலா மேல அமெரிக்கா பாரியதொரு இராணுவ தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்கிற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்குது. ஆல்ரெடி காசாவிலேயே சரியான ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர முடியாத அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒரு அடாவடித்தனத்தையும் கையாளுகிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இலங்கையினுடைய வெள்ள நிலவரங்கள் தொடர்பான வீடியோக்களை நம்ம தொடர்ந்து வெளியிடுவதற்கு நாளை முதல் ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் உங்களுக்கு தந்து கொள்வதற்காக. இலங்கை முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் காரணமாக பல பகுதிகளிலும் மழை, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை தொடர்ந்து நீங்கள் ஊடகங்கள் வழியாக பார்த்து வருகிறீர்கள். இந்த நேரம் நாம் அத்தனை பேரும் நம் மக்களுக்காக ஒன்றாக இணைந்து களப்பணி ஆற்ற வேண்டிய நேரமாக இருக்கிறது. எனவேதான் கடந்த காலங்களிலும் இது போன்ற அனர்த்தங்கள் வருகிற போது மனிதநேய மக்கள் அமைப்பு சார்பாக நாம் பொதுமக்களுக்கு தேவையான உணவுகள், உலருணவுகள், முடியுமானவற்றை உங்களிடம் இருந்தே பெற்றுக்கொண்ட நிதியுதவியின் ஊடாக வழங்கி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்றாலே
பிறர் நலம் நாடுவதுதான் என்று சொன்னார்கள். முஸ்லிம்களாகிய நாம் இன மத குல வேறுபாடுகள் இல்லாமல் அனைவருக்கும் உதவ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு தொகைகளை நீங்கள் வாரி வழங்க முடியும். சில நாடுகளிலிருந்து நேரடியாக வங்கி கணக்கிழக்கத்திற்கு வைப்பு செய்ய முடியாது என்கிற நிலை வருகிற போது முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நேரடியாக தொடர்பு கொள்ளும் போது எப்படி நீங்கள் பணத்தை இலங்கைக்கு அனுப்ப முடியும் என்கிற சட்ட ரீதியிலான வழிகாட்டுதல்களை உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஒன்றிணைவோம். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக நம்மால் முடிந்ததை செய்வோம். இம்மையிலும் நாளை மறுமையிலும் இறைவனிடத்தில் மாபெரும் பாக்கியங்களை பெற்றுக்கொள்வோம்.